அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அற்புதமான ஒரு மூலிகை, தபசு முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இது வந்து காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு படையலிட்டு பலி கொடுத்து இதை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து தொழில் வசியத்துக்கான ஒரு அற்புதமான மூலிகை. அதாவது தொழிலில் வந்து நம்ம டெவலப் ஆகணும்னா இதை வந்து ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். இது இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இது போக இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத அடுத்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மூலிகை வந்து காப்பு கட்டி இன்றைக்கி பௌர்ணமி வியாழக்கிழமை குருவோரை எடுத்திருக்கோம். மேற்கொண்டு இதை எப்படி செய்கிறோன்றதை தொடர்ச்சியாக காட்டுறோம். வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது காப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யந்திரம் ப்ளஸ் வந்து மூலிகை. இந்த மூணுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முறைப்படி வந்து இது உள்ள இன்செர்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து மையம் இருக்குது. இந்த மை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன மை வேணுமோ அந்த மையை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த மை வந்து இதுக்கு தொழிலுக்கு வேணுமா, வியாபாரத்துக்கு வேணுமா, இல்லைனா வந்து எதிரிகளால் பாதிப்புக்கு வேணுமா, இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. இந்த அடிப்படையில் வந்து நமக்கு என்ன அடிப்படைக்கு வேணுமோ அந்த அடிப்படையில் இதை வந்து ரெடி பண்ணி முறைப்படி இந்த காப்பை வந்து பூசையில் வைப்போம். பூசையில் வைக்கும்போது கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 நாள் இல்லை 21 நாள் மந்திர உரு கொடுக்கணும். இப்போ தொழிலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உபாசன தெய்வத்தை எடுத்து தொழிலுக்கான மந்திரத்தை வந்து அதை படித்து கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா படையலிட்டு நம்ம வந்து உரு கட்டி பேருக்காக, குலசாமிக்காக, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணுமோ அதுக்கான விஷயத்தை வந்து நான் அவங்களுக்காக சொல்லி இந்த மந்திரத்தை வந்து ஆவாகனம் பண்ணி இந்த காப்பை வந்து முறைப்படி நம்ம வந்து அணியணும்.